ஒரு 3 நாட்களுக்கு பின்பு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார், ஏன் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் என்ன குறைச்ச, அதை நீ ஏத்துக்கிட்டாதான் நான் நிதி தருவேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு they have to come to the terms of the constitution. என்ன சார் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன் என்ன சார் சொல்லுது நமக்கு? we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic and to secure to all its citizens என்று சொல்லுகிறது. அதுல நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸாக இருந்தாலும் சரி, லிபர்ட்டியாக இருந்தாலும் சரி, ஈக்குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, பெட்டர்னிட்டியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வகை வகையாக இன்னைக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார். பொழுது போகவில்லைன்னு உட்கார்ந்து எழுதின அரசியல் சாசனம் இல்லை சார் அது. பொழுது போதவில்லையே என்று மக்களை மனதில் வைத்து, இதயத்தில் வைத்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் இதற்காக செலவு செய்த அண்ணல் அம்பேத்கருடைய சாசனம். அந்த சாசனத்தில் எங்க சார் மும்மொழி கொள்கையை பற்றி சொல்லுது? இட்ஸ் ரூல் ஆஃப் லா என்று சொல்லுகிறார். ரூல் எங்க சார் இருக்கு? லா எங்க சார் இருக்கு? இதை ஒத்துக்கிட்டாதான் பணம் தருவேன் யாரு சார் சொன்னா? முதல்ல தேசிய கல்வி கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருடம் வர வேண்டிய சமகர சிக்ஷா அபியான் என்கிற அந்த நிதிக்கு சம்பந்தமே கிடையாது. ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஒன்னா குழப்பி இதை ஒத்துக்கிட்டாதான் இதுக்கு பணம், இதை ஒத்துக்கிட்டாதான் அதுக்கு பணம் நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நடிகர் அஜித் குமார் படத்துல ஒரு ஆட்டோல இருக்கிற சைடு மிரரை அட்ஜஸ்ட் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாரு பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆக எதுக்குமே அர்த்தமே இல்லாம உன்னுடைய கொள்கையை திணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் நீ அதை செய்து கொண்டிருக்கின்றாய். அதற்கு எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரல் தான் முதல் குரலாக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒலித்திருக்குது என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்காரு, ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர். அவரு 6 மாசம் போய் ஒரு இடத்துல படிச்சு, ஆங்கிலத்தில் தானே படிக்க போனாரு. 6 மாசம் வெளிநாட்டில் போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸை படிச்சுட்டு வந்து இங்க சும்மா வாயை திறந்தா பொய் பொய் பொய். ஆனா நம்மளை சொல்றாரு நாம பொய் சொல்லிக்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்காருங்க. ஆனா அவனை ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது? ஏசர் ரிப்போர்ட் பத்தி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட்ல என்ன சொல்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டை காட்டிலும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இருமொழி கொள்கையை வச்சு நீங்க என்னத்தை கிழிச்சிங்க என்று கேட்கிறார். அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான் அது. ஆக்சுவலா அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசம் ஒண்ணு தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 25,000 பள்ளிகளை, அரசு பள்ளிகளை மூடிட்டு 15,000 தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா? அந்த ஏசர் ரிப்போர்ட் தான். ஆக அந்த ஏசர் ரிப்போர்ட்டை சொல்லி சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியை மூடிட்டு இங்க தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான் பாத்தீங்களா? அதுதான் ஏசர். நீங்க மறந்துருக்க மாட்டீங்க, 2014 எதுக்கு எடுத்தாலும் குஜராத் மாடல்னா நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டோம், நம்மளும் சேர்ந்துட்டு சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடல்கன்னு. அந்த ஒரு வருஷம் ஒரு டேர்ம் நம்ம ஏமாந்தோம். ஆனா 2019 இருந்து 2024 வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தல்லாம் அவங்களை ஓட ஓட விரட்டி அடித்த மாநிலம் எதுன்னு சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான். அவர் சொல்றாரு, அந்த மாநில தலைவர் சொல்றாரு, இங்கே ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, புதுசா வந்த கட்சி, கனவு காணுகின்ற கட்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தேதான் ஆவோம், நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம். சார் நீங்க தனிமையெல்லாம் இல்லை சார், ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் ஆக அப்படிப்பட்ட நீங்க இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவுசெய்து கேவலைப்படுத்தாதீர்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க. எங்களுடைய சிஸ்டத்துக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் நாங்க பார்க்கிறோம், ஸ்டாச்சுட்டரி பாடி மூலமாக நாங்க சர்வே பண்றோம், தேர்ட் பார்ட்டி மூலமாக நாங்க சர்வே பண்றோம். நீங்க சார் அங்கொன்னு இங்கொன்னுமா பண்றீங்க? எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டுமொத்தம் 10 லட்சம் பிள்ளையை நாங்க டெஸ்ட் பண்றோம் சார். நாங்க உங்களுக்கு ரிப்போர்ட் தரோம் சார். நாங்க ஆக இப்படி இன்றைக்கு எங்களை ஏமாற்றக்கூடிய அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டு இந்த 2151 கோடி ரூபாய் இன்றைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் என்ன சொல்ற, நாம 1 ரூபா கொடுத்தா 29 பைசா தரான், 29 பைசா தரான்னு சொல்றான்ல, இன்னைக்கு அதுவும் நமக்கு கிடையாது. இது என்ன உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த கோபம். இன்றைக்கு நாங்க கேட்கிறோம், இது உங்களோட அப்பா வீட்டு பணமா? எங்களுடைய 2151 கோடி தயவு செய்து எங்களுடைய பணம் கொடுங்க. கிட்டத்தட்ட 43 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது. அதுல தலையில கைய வைக்காதீங்க, அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.